நான் சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்றேன். வணக்கம். இல்ல அவக்கு நான் பூக்கண்டு கொண்டு போறேன். என்ன அதுவும் எவர் கிரீன் என்ன இதுதான் நாங்க சாப்பிட போறது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு சிவிக் ஹாலிடே கனடாவில். இங்கே எங்களுக்கு சிவிக் ஹாலிடே. அதால் நாங்கள் ஒரு வீட்டை விசிட் பண்ண போகிறோம். பக்கத்தில் தான் இனிஸ்வில்ல தான் இருக்குது அந்த வீடு. அதால் நாங்கள் ஒரு வீட்டை விசிட் பண்ண போகிறோம். காலநிலையெல்லாம் நல்லா இருக்குது, வெக்கையாக இருக்குது. கேம்பிங் போனது நாங்கள், ஆனால் பெட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது இவர். அதால் அந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்குது. கேம்பிங் போயிட்டு அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த பெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏர் எல்லாம் எடுத்து வடிவாக திருப்பி மடித்து வேண்டின பாக்ஸுக்குள்ளே வைக்க வேணும் புதுசு மாதிரி. அந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. மாலவி பாலியில் வேண்டின கிளிப்பை தண்ட ரூமுக்குள்ளே இப்படி கொழுகி வச்சிருக்கிறா. ஒரு ஸ்கார்ஃபை எடுத்து இன்றைக்கு நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு வலிக்கிறோம். சிவிக் ஹாலிடேயோ அப்படியேண்டா? சீரியஸ்லி சிவிக் ஹாலிடேண்டா என்ன? தேங்க்யூ வெரி மச். பார்ட்டிக்கு இன்றைக்கு எங்களோட யார் வர போறாருண்டா? நட்ஸ் வர போறார். நட்ஸ் மணிப்பில் அண்ணெல்லாம் வளர்ந்துட்டுது, வெட்ட வேணும். அப்போ என்ன மாதிரி பாட்டிக்கு ரெடியோ? என்ன இருட்டாக இருக்குது? வளமை போல் எங்கட விட்ட ஒரு தரம் இன்னும் வலிக்கிடையில் நான் வலிக்கிட்டு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தரம் வலிக்கிடையில் மாலவியான்னு சொன்னாட்டு கத்தா வேணும் கொஞ்ச நேரத்தால். நதீஸ் நிற்கிறார். நதீஸ், ஹவ் ஆர் யூ? நதீஸ் வரமாட்டாராம். ஏனண்டா அது பெரியம்மாண்ட ஃப்ரெண்டாமன்னு சொல்லி அவர் வரமாட்டாராம். என்ன நதீஸ்? வராமடையிலாது, வீட்டை விட்டு போயிடாது. யூ மஸ்ட் கம் வித் மீ. The end, Nadiz, the end. Say hi to my viewers. Hello. பிலாத்து வணக்கம். How are you, Nadiz? நதீஸ் முண்டைக்கு எங்களோட ஒரு வீட்டில் சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடுன்னா தெரியும் தானே. ஜால்னி வலிக்கிட்டுருவேன். நதீஸ் வரமாட்டேன்ண்டவர் பெரியம்மாண்ட ஃப்ரெண்ட் ஆவாதான்னு சொல்லி அவைய ஃபோன் பண்ணி கேட்டேன். நதீஸையும் கூட்டிக் கொண்டு வர போகிறேன்னு என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு சொல்ல. ஓ, அங்கே 10 பேருக்கு சாப்பாடு இருக்குதாம். அதால் நான், நதீஸ், ஜானிஷன், மாலவி அண்ட் மை ஹஸ்பண்ட் இன்றைக்கு ஒரு புதினமாக இன்றைக்கு திங்கக்கிழமை வேண்டபடியால் பெரியப்பா அவங்ககிட்ட நிற்கிறாரு. என்ன? ஸோ வி ஆல் வான் கோ. அங்கே என்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பீங்கன்னு பார்ப்போம். ஒரு எவர் கிரீன் வாங்கினேன் நான். தெரியும் தானே, ஊரில் இருக்குது எவர் கிரீன். ஒரு கண்டு வாங்கினான். ஒரு கண்டில் ஒரு சாடியில் 2 கண்டு வந்தது. என் ஃப்ரெண்டு கொண்டு எனக்கு கொண்டு 2 செப்பரேட் ஆக்கி பிரிச்சுட்டேன் எவர்கிரீனை. எனக்கு எவர்கிரீன் விருப்பம், ஊரில் இருக்குது. கனகாலம் நான் தேடிக்கொண்டு தெரிஞ்சேன். நான் அன்றைக்கு இங்கே ஒரு கடையில் இருந்தது, ஒரு கன்வீனியன்ட் ஸ்டோரில் இருந்தது எவர்கிரீன். அப்போ எவர்கிரீன் புது வரவு எங்களோட வீட்டுக்கு. அதை நான் என்ன செய்தேன் நான் சொன்னால், ஒரு டீ கப்புக்குள்ளே மாற்றிட்டேன். ஒரு கண்டு எடுத்து மாற்றினான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்குள்ளே 2 கண்டு இருந்தது. ஆக்சுவலி 2-3 கண்டு இருக்குது. அப்போ இன்னொன்றுக்குள்ளே வச்சு இதுதான் அவாக்கு ப்ரெசன்ட் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ கொண்டு போக போகிறேன். நீங்கள் யோசிப்பீங்கள், என்னடா இது வெறும் கையோடைய போகிறதுன்ட்டு. இல்லை, அவாக்கு நான் பூக்கண்டு கொண்டு போகிறேன். என்ன அதுவும் எவர் கிரீன். என்ன எனக்கு விருப்பம் இந்த கண்டு. ஆனால் மாலவி சொல்கிறா அதுக்கு வேறு ஏதோ பேராமண்டு. எனக்கு இது என்ன பேருன்னு தெரியாது. ஊரில் நாங்கள் எவர்கிரீன் சொல்கிறோம். நாங்கள் நீ பேசாமல் இரு மாலவி என்று சொல்லியாச்சு. எல்லாரும் பிளாக் கலர் வேண்ட வீட்டை போகிறதுன்னு சொன்னால், இல்லாட்டி இந்த ஃப்ரெண்ட் இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவதுன்னு சொன்னால் நாங்கள் பிளாக் கலர் தான் போடுறது. ஏன்னு சொன்னால் அவைக்கு பிளாக் விருப்பம். அதால் நாங்கள் பிளாக் போடுறது. என்னடா இது ஒரு 3 கண்டு தான் வச்சேன் நான் இதில். ஆனால் 10 கண்டு வந்துட்டுது. எல்லாம் சடைச்சு நிறைய நல்ல வடிவாக வந்திருக்கு. வீட்டை பாருங்க எப்படி இருக்கண்டு.
ஆடி இறங்கி இப்போதான் இவர் வாரார் ஆ ஒவ்வொரு தடவை வர்றதுக்கு நான் வந்துட்டேன். நானும் நதீசன் ரெடி. இவ தான் சிலோ. சார் வாங்கோ. ஓகே, வலிக்கிட்டாச்சு, வலிக்கிட்டோம். எப்போ ஏன் பாவ முன்னுக்கு எடுத்துட்டு பின்னுக்கு எடுக்கிற நீங்க காரை? இப்போ முன்னோக்கி பயணிக்கணும். முன்னோக்கி பயணிக்க மாட்டதுக்காக நானும் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்றேன். என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஒரு நாளும் கேட்கிறேன் இல்லையா? கேட்க மாட்டேன் சில நேரம். ஆனா உங்களுக்கு சொல்லாம செய்தது இல்லையா ஒன்றும் இல்லையா? எனக்கு வந்து நிறைய ஜெர்மனி பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் ஃபேன்ஸ்கள் இருக்கணும். என்ன என் ஃப்ரெண்ட் சுதா அடிச்சு சொன்னது. இப்ப உமாக்கு ஜாலியும் உங்க பிரான்ஸுக்கு போனான், பிரான்ஸ்ல ஃபேன்ஸ்கள் இருக்கணும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு இல்லை. இப்போ தொழில்நுட்பம் சுருங்கிட்டுது. இந்த ஈஸியா நீங்க ரீச் பண்றீங்க. நாங்கள் வந்து கனகாலமா இப்படி ஒரு மீடியா இல்லாமலுக்கு நாங்க ரீச் பண்ணி நாங்க வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கோம். So that's a hard work. இது ஈஸி work. இது ஈஸி work. அப்ப இதுக்கு மரியாதை இல்லையா? இல்ல, அதுக்கு இப்போ நாங்களும் ஒளிபரப்புல நிறைய பயிற்சி பெற்று நிறைய விஷயங்கள்ல படிச்சு அதன் மூலமா என்னென்னு ஆக்களோட இது பண்றேன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ இருக்கிற இப்போ யூடியூப், அதாவது யூடியூப்கார பிள்ளையா சொல்ல இல்லை, இது ஈஸி மீடியம்ன்றதால எல்லாரும் ஒரு கேமரா இருந்தா கையில் ஒரு போன் இருந்தா காணும் என்றதுக்காக எல்லாரும் செய்யணும். அதை ஒழுங்கா சமூகத்துக்கு தேவையான விஷயத்த நல்ல விஷயமா நல்மா செய்யறது இன்னும் நல்லதா இருக்கு. அது உங்களை மாதிரி எங்களுக்கு தெரியாது செய்யறதுக்கு. இதுக்கு நான் கமெண்ட் சொல்றதுக்கு விரும்பல. என்னண்டா இப்ப நாங்க எங்கள்கிட்ட போன் மட்டும்தான் இருக்குது. ஆனா எங்க காலத்துல போனுமே இல்லையே. உங்களோட காலத்துல போன் இல்லாட்டில என்னோட ஒரு பழைய ஒரு ஒளிபரப்பு துறை சார்ந்த ஒரு நண்பர் என்னோட கதைக்குள்ள சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒளிபரப்பு துறை இப்ப நான் சொல்றது இப்போ ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முதல் அந்த காலத்தில் வந்து இப்படி தொழில்நுட்பம் இருக்கு, இன்டர்நெட் இல்லை, ஏதாவது ஒரு தகவலை சேகரிக்கிறதாண்டா கூட நாங்கள் இங்கே அதை கேட்டது வாசித்தது அதன் மூலமாக தான் நாங்கள் தகவல்களை சேகரித்து ஒளிபரப்பு துறையில் இருக்கிற நேர்களோட கேட்குற நேர்களோட பகிர்ந்து. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் எல்லா தகவலும் ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அது வெரி ஈஸியாக இருக்கும். அதை நீங்க ஒழுங்கா பாவிக்கணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. இதை எனக்கு தான் சொல்றேன். பொதுவா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ரெண்டா வந்து இப்ப இருக்கிற ஈஸி மீடியான்றதுக்காக ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்றதான் முக்கியம். உண்மைதான். நாங்கள் வந்துட்டோம் சாப்பிடுறதுக்கு. சாப்பாட்டை கவனிப்போம். நீங்க சொல்றது சரிதான், ஆனா சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன உங்களை மாதிரி கலைஞர்கள் வந்து இங்க போன் வருது, கஷ்டம் உங்களை மாதிரி இருக்கிறது. ஏன்னா நீங்க கலைக்காகவே வாழ்றாக்கள், நாங்கள் அப்படி இல்லை. ஓகே வாங்கோ, நாங்கள் உள்ள போவோம். அது பூக்கண்டு தான். அது ஒரு விதமா வச்சிருக்கோம் இந்த வீட்டுல பூக்கண்டு. இங்க பாருங்க செவ்வரத்தை, பர்பிள் கலர் செவ்வரத்தை வேண்ட வீட்டுல பூத்து. ஓ மை காட், எத்தனை விதமாண்டு பாருங்க. நான் முதலும் காட்டியிருப்பேன் வேண்ட வீட்டுல பூக்குறது. வந்தாச்சு. பாருங்கள், கத்தரிக்காய் பொரியல், ரசம், முட்டை, என்ன இது கனவாயோ சிக்கனோ, கனவை, பீட்ரூட், ஏதோ ஒரு ரச்சி, கேரட் சம்பல், பருப்பு. இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறது. வந்த உடனே ஒரு ரீஃப்ரெஷர் லெமனேட். How are you? You look beautiful. Where did you get that necklace, dear? இந்த வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிளை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு.
மேங்கோஸ், பீச். இந்த ட்ரே வந்து எங்கட டைம் இருக்குது. காஃபி மெஷின். சாச்சா சாச்சா சின்ன ஓடி வந்து அவர் காதுக்கு யாருமே பேசல விழுந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. He's yelling at Malavi because Malavi? yeah, because she was. உங்களுக்கு என்னது மரமணம் செத்து போச்சு. What did I say? How'd you know? இறால், மட்டன், சிக்கன் எல்லாம். That's good. That's That's good. good. ஜான்சனுக்கு போடு. சாப்பாடு சூப்பர். இல்ல இல்ல அவன் சாப்பிடுவான் கறி. வாங்குவன் சாப்பிட. Okay. Sit down. சாப்பிடுங்க அவன் நீங்க இருந்து. நீங்க சாப்பிடுங்க. மேங்கோ புடிங். ஹோம் மேட் மேங்கோ புடிங். It's a மாலவி இன்னும் சாப்பிட்டு முடியல. மாலவி சாப்பாடு என்ன மாதிரி? good. தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட். ஜான்சன் சாப்பாடு என்ன மாதிரி? நதீஸ் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் வீட்டை சாப்பிட்றீங்களா? என்ன நினைக்கிறீங்க? It's good. ஹவுஸ் த ஃபுட்? It's good. சாப்பாடு இங்க வந்தா அந்த மாதிரி. நதீஸ் சாப்பிடாம மெலிஞ்சு கொண்டு போறேன். ஜான்சனும் I ate. ஐயா ஜான்சன் தான் சாப்பிட்ற இல்ல அவரை மாதிரி ஸ்கினியா ஒன்றையும் சாப்பிட வாழ்க்கையே வாழ தெரியாதா? நான் சங்கிலியை மட்டும் வெளியில போட்டு திரிகிறேன். He has a mango thing. இப்படித்தான் இவ தோட்டம் செய்கிறது. என்ன பூ கண்டு வச்சிருக்கேன் மட்டும் பாப்போம். சரி மேரா எப்ப இந்த செரி மரம் காய்க்கும்? ஒன்றும் காய்க்கிற மாதிரி தெரியல எனக்கு. வெள்ளை செவ்வரத்தம்பூ. வாவ் பூசணிக்காய். பூசணி ஸ்ரீலங்காவுக்கு போயக்குள்ள நான் விதா கொண்டு வந்தேன். நான் ஐ திங்க் இதா மற்றதா அதென்ன இலை தான் கூட வந்திருக்கு. ஓயா இதா ஒரு சின்ன காய் ஒன்று வந்திருக்கு. இல்லையோ தெரியுது தெரியுது தான் இருக்கு. இதா இருக்கு மிளகா கண்டுகள். இங்கே கறி மிளகாய் எல்லாம் வந்திருக்கு. யா